சரி சரி, நீ முதல்ல சமீருக்கு ஃபோன் பண்ண. இவ்ளோ நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். ஓகே மேடம். அம்மா பாருங்களேன் என் கூட யார் வந்திருக்காங்கன்னு. ஹலோ ஆண்டி. ஹலோ. சமீர், இவன் அம்மா இவன் ஆகாஷ். நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சுட்டு இருந்தோமே, நீங்க மறந்துட்டீங்களா? இவனை உங்களுக்கு கடையில தெரியலையா? ஆகாஷ். ஆகாஷ் அவஸ்தி. ஓ மை காட், நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்டப்பா. ஆண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கீங்க. தேங்க்யூ. அட உட்காருப்பா. ஆ உன்னோட ஃபேமிலி ஆக்ராக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களே, அப்புறம் நீ எப்படி இங்க? அது அவங்க இப்பவும் அங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அங்கே வேலை எதுவும் கிடைக்கல. இதோ சமீர் தான் சொன்னான் அவங்களோட கிளப்ல பவுன்சர்ஸ் வேணும்னு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டேன். கூட்டிட்டு போய் வேலையும் வாங்கி கொடுத்துட்டான். தேங்க்யூ சமீர். ஃபார்மாலிட்டிலாம் பார்க்காதப்பா, ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பிடு. அப்புறம் ஆகாஷ், இப்போ நீ இங்க எங்க தங்கியிருக்க? அது ஆண்டி இப்போ நான் ஜிபி கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன். பிஜிக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஜி? ரொம்ப நல்லா இருக்கு. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்க இருக்கப்போ நீ பிஜில போய் தங்குவியா? என்ன சமீர்? யூ ரைட் மா. இன்னையிலேருந்து நீ இங்கே தங்கிடு. அட அது இல்லை இல்லை சமீர் ஆண்டி, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. இட்ஸ் ஓகே. ஆனா நாங்க உன்னை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்கிறோமே. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். தேங்க்யூ. இங்க பாரு, இது உன்னோட வீட நினைச்சுக்கணும். ஆகாஷ் வெல்கம். உனக்காக ரூம் அங்க மேல செட் பண்ணிருக்கேன் பாரு. சமீர், ஆகாஷ்க்கு உன்னோட ரூமை காட்டுப்பா. இது உன்னோட வீடாவே நினைச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அம்மா சமீர், அத வந்து ஏதாவது தேவையா, ஏதாவது வேணுமான்னு கேட்கலன்னு தான் வந்தேன். அதான் நான். இல்லை 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 ஆண்டி, எனக்கு எதுவும் தேவையில்ல. எனக்கு ஏதாவது தேவைன்னா நானே கேட்குறேன். அம்மா நான் மார்க்கெட் வரைக்கும் போறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல சமீர், எதுவும் வாங்க வேண்டாம். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. சரி. அட ஏய், பயப்படாத. நீங்க? ஆமா, நானே தான். ஆக்சுவலா என்னன்னா, உன்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. ப்ளீஸ். எதுக்கு வெக்கப்படுற? அத கொஞ்சம் போட்டு விடு. சரி. அண்ணா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. நீ போ, நாங்க வந்துடுறோம். நீ சீக்கிரம் போ, ரெடி பண்ண.
அட சமீர். ஜிலு. ஆ அப்புறம் இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அட என்ன ஜிலோ அக்கா, மறுபடியும் அதே டிஃபனா? தினம் தினம் ஒரே பிரேக்ஃபாஸ்டா? நாளைக்கு பரோட்டா ரெடி பண்ணுங்க. சரி தம்பி. ஆகாஷ், மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நம்ம சீக்கிரமா போக வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு பெரிய பார்ட்டி போல. பாத்தியா? மாஸ் தீம் பார்ட்டி. இன்னைக்கு ரொம்ப க்ரௌட் இருக்கும் போல. ரீமா கூட அங்கதான் இருப்பா. அப்புறம் உனக்கும் சேர்த்து ஒரு நல்ல பணம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரே நாள்ல நம்ம கல்யாணத்தை நடத்திடலாம். ஆகாஷ், ஆகாஷ். என்னாச்சு? இல்லடா, அந்த ஷேவிங் க்ரீம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துக்கிறேன். டேய் ஒரு நிமிஷம். அது அந்த க்ரீம் எக்ஸ்பயர் ஆயிருச்சுப்பா, அதனால நான் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன். சரிடா, நான் புதுசு வாங்கிக்கிறேன். வரேன். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அட நீங்க சீக்கிரம் கொஞ்சம் வெளியே போயிடுங்க ப்ளீஸ். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. அட அட போங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ப்ளீஸ் சீக்கிரம் போங்க. ஓ அம்மா, இன்னைக்கு ரீமாவோட பர்த்டே. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நாங்கள் ஒரு லாங் டிரைவ் போட்டுமா? வாவ், தாராளமா போயிட்டு வாப்பா. ஊரை சுத்தி பார்க்க வேண்டிய வயசு தானே இது. 4 இடத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு. தேங்க்யூமா. ஆகாஷ், இன்னைக்கு நைட் நீ வீட்லயே இரு, அம்மாவை கவனிச்சுக்க. கண்டிப்பா. ஜில்லு, சொல்லுங்க மேடம். நீ உன் மாமா வீட்டுக்கு போகணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பல. ஆமா மேடம். நீ ஒரு வேலை செய். இன்னைக்கு நீ உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. மேடம் இப்ப இல்ல மேடம், அங்க போறதுக்கு பஸ் கிடைக்காது. நாளைக்கு காலையில போயிடுறேன். நீ எதுக்கு பஸ்ல போய் கஷ்டப்படணும்? ஜாலியா டாக்ஸில போ. டாக்ஸிக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். இதை வச்சுக்கோ. அட வாங்கிக்கோ. சொந்த பந்தங்களை அடிக்கடி போய் பாத்துக்கணும். சந்தோஷமா போய் பாத்து. தேங்க்யூ மேடம்.
நீங்கள் என் உயிரை எடுத்துருவீங்க போல இருக்க ஆண்டி. பிரமாதம். இந்த வயசில் கூட யாரும் இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா என்ன? ம் என்னன்னா வைன் மாதிரி. அதுக்கு வருஷங்கள் ஆக ஆக அதோட போதை அதிகமாயிடும். சில பேரை பார்க்கும்போதே போதை தலைக்கேறும். அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு.